சிறியொரு விளம்பர இடைவெளியை தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வை. முதலில் ஈழநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியான மாகாண சபை முறைமை அகற்றலை ஏற்க முடியாது, ட்ரில்வினின் கருத்திற்கு மனோ பதிலடி. மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம், ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பெற்றது. ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த தேர்தல்களுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளார். பல தமிழ் தலைவர்களிடமும் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் அறிவேன். இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர் கூறுகிறார். சம உரிமை வருவது நல்லதே, ஆனால் சம உரிமை என்பது வேறு, அதிகார பகிர்வு என்பது வேறு என்பதை அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இனப்பிரச்சனையை தீர்க்கும் வகையில் புதிய அரசமைப்பு அமைய வேண்டும், அரசிடம் கோருகிறார் செல்வம் எம்பி. இன்று கூடுகிறது பாராளுமன்றம். பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் அசோகன் ரன்வல தலைமையில் கூட உள்ளது. 10வது பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் 21 நடைபெற்றது. அன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு, பிரதி சபாநாயகர் தெரிவு குழுக்களின் பிரதி தவிசாளர் தெரிவு, பாராளுமன்ற உறுப்பினர்களின் அறிமுகம் என்றவாறு நிகழ்வு இடம்பெற்றிருந்ததாக இந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் சந்தித்து முக்கிய பேச்சு. ட்ரில்வினின் கருத்து அரசின் நிலைப்பாடா, கேள்வி எழுப்புகிறார் சத்தியலிங்கம். ஜேவிபியின் செயலாளர் ட்ரில்வின் சில்வாவின் கருத்து தான் அரசாங்கத்தின் கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் உள்ளதா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக கிணற்றுக்குள் தவறி விழுந்த பூசகர் பரிதாபமாக உயிரிழப்பு, சுதுமலையில் சம்பவம், மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் நிரந்தர தீர்வு கிட்டும், கடற்தொழில் பிரதி அமைச்சர் உறுதி, வட்டி வீதத்தை நிலையாக பேணுவது மிக அவசியம், பணவீக்கம் அதிகரிக்காத வகையில் நிலையான வட்டி வீதத்தை பேணுவது மத்திய வங்கியின் பொறுப்பாகும் எனவும் கடந்த காலங்களில் அவ்வாறு நடைபெறவில்லை எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது. உக்ரைனுக்கு எதிராக நடக்கும் யுத்தத்தில் யாழ் இளைஞர்கள் ரஷ்ய தூதரங்கம் முற்றிலும் மறுப்பு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என வெளியான தகவல்களை இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் மறுத்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ரஷ்ய தூதரகம் இதனை தெரிவித்துள்ளதாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கிராம உத்தியோகத்தருடன் பொதுமக்கள் வாய் தர்க்கம், இருவர் கைது, மக்கள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள சில குடும்பங்களுக்கு உணவு வழங்கப்படாமையால் பொதுமக்களுக்கு கட்கோவளம் கிராம உத்தியோகத்திற்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தனர் என்று கட்கோவளம் கிராம உத்தியோகத்தர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக மடிச்சுக்கட்டி நோயை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும், கிளிநொச்சி பிரதி விவசாய பணிப்பாளர் கோரிக்கை, வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் எலிக்காய்ச்சல் பரவும் ஆபத்து, கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர். வெள்ள அனர்த்தத்தின் பின்பு எலிக்காய்ச்சல் பரவும் ஆபத்து, மக்கள் வெளிப்பாக செயற்படுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்தார். வவுனியா கொலை, ஒருவர் கைதானார். வவுனியாவில் இளமருதங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை வாளால் வெட்டி ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழில் சிறப்பாக இடம்பெற்ற கந்தர்மடம் அஜந்தனின் 2 நூல்கள் வெளியீட்டு விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஈழத்து கலைஞர்களுக்கான ஊக்குவிப்பை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும், ஈழத்து கலைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலமே அந்த கலைஞர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்று குறுந்திரைப்பட இயக்குனர் செல்வராசா தனுஷன் தெரிவித்தார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் என்றவாறு செய்தி காணப்படுகின்றது.
வீதியில் வீசப்படும் கழிவுகளால் மானிப்பாய் மக்கள் அசௌகரியம், பிரதேச சபை கண்டுகொள்ளவில்லை என விசனம். மானிப்பாய் மடத்தடி வீதியில் வீட்டு கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் வீசி செல்வதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அவ்வீதியால் பயணிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதுடன் விபத்துகளும் ஏற்படுகின்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக திருவாசக சிறப்பு சொற்பொழிவு, நீர்வேலியில் சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவுகள், வவுனியாவில் சுகவீனம் அடைந்த யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 697.4 மில்லி லிட்டர் மழை வீழ்ச்சி, 73,693 பேர் பாதிப்பு. யாழ் மாவட்ட அரச அதிபர் பிரதீபன் தகவல். வீட்டை சுற்றி பாம்புகள், நாம் எவ்வாறு வாழ்வது? வட்டுக்கோட்டையில் இடம்பெயர்ந்த மக்கள். வெள்ள அனர்த்தம் காரணமாக வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 20 பேர் இடம்பெயர்ந்து தங்கியுள்ளனர். இவர்கள் சங்கானே பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட A57 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வசிப்பவர்கள். தமது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதாகவும் வீட்டை சுற்றி பாம்புகள் உள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள் இவற்றையெல்லாம் சீர் செய்து வழங்கினால் மட்டுமே தங்களால் வீடுகளுக்கு செல்ல முடியும் என்று தெரிவித்தனர். இந்த பிரச்சனை ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவதாகவும் இதற்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி உப்புக்கணி கிராமத்தில் வெள்ளத்தை வெளியேற்ற நடவடிக்கை. உயர்தர பரீட்சை முடிந்த பின் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிப்பு. தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக அரசியலில் இருந்து இடைவேளை பெற்றுக் கொள்கிறார் பந்துல. சேதமடைந்த வீதிகள், பாலங்கள் தகவல்கள் சேகரிக்க நடவடிக்கை. காலாவதியான பொருட்கள் பதுக்கப்பட்ட பல களஞ்சிய சாலைகளை சுற்றி வளைப்பு. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் தகவல்களை மாற்றி சந்தையில் வெளியிடுவதற்கு தயார்படுத்தப்பட்டிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட கடலை, அரிசி மற்றும் காலாவதியான பேரீச்சம்பழம் களஞ்சியப்படுத்தப்பட்ட பல களஞ்சிய சாலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை சுற்றி வளைத்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் அரசியலுக்குள் வரவில்லை, வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்ற செய்திகளோடு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்க ஜப்பான் அரசாங்கத்திடம் சஜித் கோரிக்கை. மலையக ரயில் சேவை வழமைக்கு. நேற்று முதல் மலையக ரயில் பாதையூடான ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் திகதி உடுவர பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் 7ஆம் மைல் கம்பத்துக்கு அருகில் தண்டவாளங்கள் மண்ணில் புதைந்துண்டு 5 நாட்களாக மலையக பாதையூடாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முதல் மலையக ரயில் பாதையின் ரயில் சேவை வழமைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு ஏற்படும் அநீதிகளை தடுப்பதற்கு விசேட வேலை திட்டம். டிசம்பர் பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன்படி நேற்று முதல் ஜனவரி 15ஆம் திகதி வரை சில்லறை வர்த்தக நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் சோதனைகள் நடத்தப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. பௌத்தரிடையே பிரிவினை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதி. ஒமல்பே சோபித்த தேரர் குற்றச்சாட்டு. சில தரப்பினர் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சதித்திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக ஹக் ஹலாநிதி ஒமல்பே சோபித்த தேரர் தெரிவித்துள்ளார். பட்டதாரிகளை ஆசிரியர் பணிகளில் இணைப்பது குறித்து கலந்துரையாடல். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பட்டதாரிகளை ஆசிரியர் பணியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சங்கம், கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர சேனரத்ன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னேற்றம். பிரதமர் ஹரணி அமரசூரிய. அரிசி விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரிசி உற்பத்தியாளர் சங்கம் கோரிக்கை. அரிசியின் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் கீரிச்சம்பாவின் விலை 300 ரூபாவாகவும், நாட்டரிசி 270 ரூபாவாகவும், சம்பா 290 ரூபாவாகவும் விலை போவதை தடுக்க முடியாது என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்படும். பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே. எரிபொருட்களின் விலையை குறைத்தது போன்று உணவுப் பொருட்கள் விலையும் குறைக்கப்படும் என பிரதி அமைச்சர்
நளின் ஹெவஹே தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகின்றது. புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றிய சகல மாணவருக்கும் இலவச மதிப்பெண் அமைச்சரவை பரிந்துரை. 2024 தரம் 5 புலமை பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றில் அறிவித்துள்ளார். இந்த வினாத்தாள் பரீட்சையை மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் சாலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தனராஜ் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வெளியானதாக கூறப்படும் 3 வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த மாதம் முடிவடைந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் பகுதி 3 கேள்விகள் முன்னதாகவே வெளியிடப்பட்டதாகவும் கூறப்படும் சம்பவம் காரணமாக பரீட்சைக்கு தோன்றிய மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மனுக்களை முழு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக சாலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். மனு மீதான விசாரணையை டிசம்பர் 11 நடத்தவும் அதனை உத்தரவிடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக டாலருக்கு எதிராக செயல்பட்டால் பிரிக்ஸ் நாடுகள் 100% வரி, டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை, உதைப்பந்தாட்ட போட்டியில் திடீரென வெடித்த மோதல், தாய்வானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்கக்கூடாது, சீன வெளிவிவகார அமைச்சு மிரட்டல் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகின்றது. இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து புதிய சாதனை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சையத் மோடி பேட்மிண்டன் சாம்பியன் ஆனார் PV சிந்து. இந்தியாவை வீழ்த்த பும்ராவை நாம் எதிர்கொண்டால் போதும் ஆசி வீரட் டிராவிஸ் ஹெட் சொல்கிறார் என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக ரணிலின் பாதையிலேயே பயணிக்கிறது அனுர அரசு, பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு, போசா கிளிநொச்சி சாலையின் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக 4,75,225 பேர் சீரற்ற கால்நிலையால் பாதிப்பு, வீதி போக்குவரத்தை கண்காணிக்க களமிறங்கப்படும் ட்ரோன் கேமரா, வீதிகளில் வாகன போக்குவரத்தை கண்காணிக்க நேற்று முதல் மீண்டும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தன்லுவ தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு முழு உரிமை உண்டு, வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க. வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளுக்கான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை உண்டு. தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரர் தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக யாழ் இளைஞர்கள் கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைப்பு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என ரஷ்ய தூதரகம் மறுப்பு என்ற செய்தியோடும் ஒதியமலை படுகொலை 40ஆம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கல்வி அமைச்சுக்கு முன் போராட்டம், 2 போலீசார் காயம், 3 கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், கிளிநொச்சி மாவட்டத்தின் பொருளாதார நிலை தொடர்பில் கிளிநொச்சி பதில் அரசு அதிபருடன் சுவிஸ் அதிகாரிகள் கலந்துரையாடல் என்ற செய்தியும், மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு, கடத்தொழில் பிரதி அமைச்சர் உறுதி என்ற செய்தியோடு உணவு வழங்க மறுத்தார் என கிராம சேவகருடன் தர்க்கம், கற்கோவளத்தில் 2 கைது என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் உயர்தர பரீட்சையின் பின்னரே உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் தேர்தல் ஆணையம் முடிவும். 2024 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கம் என்ற செய்தியோடும் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக புதிய அரசியல் சாசனம் வேண்டும், செல்வம் எம்பி என்ற கருத்தும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வரலாற்றை பொய்யாக்கும் புலம்பெயர் அமைப்புகள் தேரர் சாடல், பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கலாநிதி ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது.
பிரதம நீதியரசராக முர்து நிரூபா சத்திய பிரமாணம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் விளையாட்டு செய்திகளுக்குள் ஆப்கானுக்கு எதிரான போட்டி சார்ஜன் சதம்பிளாசி அசத்தல் 19 வயதிற்குட்பட்ட ஆசிய கிண்ண தொடரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான போட்டியிலே இலங்கை அணி 131 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது என்ற ஷாருஜனின் சதம் தாங்கிய அந்த செய்தியும் அதோடு ஐசிசியின் தலைவராக ஜெய்சா பதவியேற்பு என்ற விளையாட்டு செய்திகளோடும் உள்நாட்டு செய்திகளுக்குள் புலைமை பரிசில் பரீட்சை பெறுபேறும் இலவச மதிப்பெண்கள் வழங்க அமைச்சரவை பரிந்துரை 2024 ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்களை வழங்குவதற்கு அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் யாழில் அனர்த்தம் காரணமாக 7,36,693 பேர் பாதிப்பு என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஒஸ்டேனிக் ஏவுகணை கலங்கும் சர்வதேசத்தை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள ஒஸ்டேனிக் ஏவுகணை அமைப்பின் உற்பத்தியை அதிகரிக்க உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு என்ற செய்தியும் வடகொரியா எப்போதும் ரஷ்யாவிற்கு ஆதரவளிக்கும் உறுதிபட தெரிவித்தார் கிம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வீதி போக்குவரத்தை கண்காணிக்க ட்ரோன்கள் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. வீதிகளில் வாகன போக்குவரத்தை கண்காணிக்க மீண்டும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வெள்ள நீரில் பரவும் எலிக்காய்ச்சல் மக்கள் அவதானம் வைத்தியர் வினோதன் என்ற செய்தியும் வெள்ள அனர்த்தத்தின் பின்பு எலிக்காய்ச்சல் பரவும் ஆபத்து உள்ளதால் மக்கள் விழிப்பாக செயற்படுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்திருக்கிறார். நெற்பயிர்களில் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் விவசாயிகள் கவலை. சீரற்ற காலநிலையை தொடர்ந்து நெல் வயல்களில் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. முல்லையில் 23,930 ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் இழப்பீடுகளை வழங்குமாறு கோரிக்கை என்ற செய்தியும் அனுமதி பத்திரமின்றி கால்நடைகளை ஏற்றிச் சென்ற 4 பேர் கைது 14 கால்நடைகள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதனுடைய ஆசிரியர் தலையங்கமாக கயிற்றில் முடிச்சு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்ற ஆசிரியர் தலையங்கமும் சகல வேட்பாளர்களும் வெள்ளிக்கிழமைக்குள் செலவு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு. பொது தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பிரச்சார செலவினம் தொடர்பான விடயங்களை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்குள் சமர்ப்பித்தல் வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கிறது. பதுளையில் குளவிக்கொட்டு 5 வைத்தியசாலையில் என்ற செய்தியும் கொடிகாமம் மடத்தடி வீதியை வெள்ள நீர் வடிந்தோடும் வகையில் புனரமைத்து தாருங்கள் ஆளுநரூடாக ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கிளிநொச்சி ஈப்போசாவின் பணிப்பகிர்ப்பு நிறைவு என்ற செய்தியும் கொழும்பில் உள்ள பேக்கரியில் தீ விபத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய இறுதி பக்க செய்திகளாக தட்டுப்பாடுகின்றி நியாயமான விலையில் அரிசி விநியோகிக்க அரிசி உற்பத்தியாளர்களிடம் ஜனாதிபதி. தட்டுப்பாடுகின்றி நியாயமான விலையில் அரிசியை விநியோகிக்குமாறு அரிசி உற்பத்தியாளர்களிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். காப்போத சாதாரண தர பரீட்சை விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் நீடிப்பு. காப்போத சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 10, 2024 வரை விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. வவுனியாவில் விபத்து 2 காயம் என்ற செய்தியும் வலம்புரி நாளினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து முனைந்திருங்கள் உதயன் நாளிதழோடு. உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அதிகார பகிர்வு வேறு சம உரிமை வேறு ஜேவிபியின் ட்ரில்வின்க்கு மனோ பதிலடி என்றவாறு பிரதான செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக எம்பிக்களின் சலுகைகள் ஜனாதிபதியிடம் அறிக்கை ஒதியமலை படுகொலைகள் நினைவேந்தல் உணர்வு பூர்வம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரபாகரன் பிறந்த நாள் புலிக்கொடி வழக்குகள் யூலைக்கு தவணை புலிகளை எதிர்ப்போரையே கைது செய்கிறதாம் அரசு பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. உள்ளூராட்சி தேர்தல் விசேட கலந்துரையாடல் சாதாரண தர பரீட்சை விண்ணப்பங்கள் திகதி நீடிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக பௌத்தரை பிளவுபடுத்த ரகசிய சதி திட்டமா ஒமல்பே சோபித தேரல் பதறுகின்றார். பௌத்தர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த சில தரப்பு சதித்திட்டங்களை மேற்கொண்டுள்ளது என ஒமல்பே சோபித தேரல் குற்றச்சாட்டியுள்ளார்.
தேங்காய் விலை கிடுகிடு உயர்வு. சந்தையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. தேங்காய் ஒன்றின் விலை 200 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது என்றும் தற்போது தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரம் அபாயம். கொழும்பு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளது என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களுக்குள் இந்த நிலை தொடரலாம் என்று சுற்றாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. அதிகார பகிர்வு தேவையில்லை, தெற்கில் போர்க்கொடி. வீதிகளின் சீரமைப்பு விசேட குழு என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது. பிரதம நீதியரசராக பதவியேற்றார் முர்து. இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் நேற்று திங்கட்கிழமை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய ஓய்வு பெற்ற நிலையில் முர்து பெர்னாண்டோ இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். நிரந்தர நியமனத்துக்காக கொழும்பில் போராட்டம். வர்த்தக நிலையங்களில் திடீர் சோதனை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை சர்ச்சைக்குரிய வினாக்களுக்கு திறந்த புள்ளி வழங்க பரிந்துரை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை முடிந்ததும் தேர்தல் அறிவிப்பு. தேர்தல் திணைக்களம் தீர்மானம். காப்போது உயர்தர பரீட்சை முடிந்த பின்னரே உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டமிடப்பட்ட செய்தியாக காலியிலும் போர்ட் சிட்டி கொள்கை பிரகடன விவாதம். இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இன்று செவ்வாய்க்கிழமையும் நாளை புதன்கிழமையும் நடைபெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. 30% மின் கட்டண குறைப்பு. நாங்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி அடுத்த 3 வருடங்களில் நிச்சயம் 30% மின்சார கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்துவோம் என வர்த்தக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. கிணற்றில் குளித்த பூசகர் தவறி விழுந்து உயிரிழப்பு. கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்த பூசகர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் சுதுமலை தெற்கு மானிப்பாய் பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மகாலிங்கம் கருணாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறைச்சிக்காக மாடுகளை கடத்திய நபர் கைதானார். கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் நீண்ட நாட்களாக இறைச்சிக்காக மாடுகளை கடத்தி வந்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தருமபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்மராட்சியில் வெண்ணிற தத்தி என்றவாறு செய்திகள் புலர்ந்துள்ளது. மூதாட்டியை காயப்படுத்தி 20 பவுண்ட் நகை கொள்ளை. காரைநகர் பொன்னாவள்ளி கள்ளபூமி பகுதியில் மூதாட்டி ஒருவரை தாக்கி காயப்படுத்தி நேற்று முன்தினம் இரவு 20 பவுண்ட் நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளது. தனியாக வசித்து வந்த 76 வயதுடைய மூதாட்டியை தாக்கி காயப்படுத்தியே இந்த நகை கொள்ளையிடப்பட்டுள்ளது. நேற்று காலை காயங்களுடன் காணப்பட்ட மூதாட்டி அயலவர்களின் உதவியுடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. ராஜாவிற்கு சிறை தண்டனை. வீட்டில் இருந்தோருக்கு அச்சுறுத்தல். வட்டு போலீசாரிடம் முறைப்பாடு என்றவாறும் செய்திகள் காணப்படுகின்றது. பெங்கால் புயலால் மக்களின் இயல்பு நிலை சென்னையில் பாதிப்பு. பெங்கால் புயல் காரணமாக பெய்த பலத்த மழையால் தமிழ்நாட்டில் சென்னையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த பெங்கால் புயல் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதுடன் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் நீரில் மூழ்கின. சென்னை புறநகர் அரசு மருத்துவமனைகளில் மழை நீர் உள்ளே புகுந்ததால் பிரசவ தாய்மார்கள், குழந்தைகள், நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அதேவேளை சென்னை விமான நிலைய சேவைகளும் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளும் நடந்து வருகின்றது என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல் குற்றவாளிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்தப்படுவார்களா? பிரிட்டன் அரசிடம் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் எம்பி கேள்வி என்றவாறு தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. தேங்காய் விலை 200 ரூபாவை எட்டியுள்ளது. உக்ரைன் போரில் யாழ் இளைஞர்கள் ரஷ்ய தூதரகம் முற்றாக மறுப்பு.
புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவு, அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகள் வழங்க பரிந்துரை, கிணற்றில் விழுந்து பூசகர் உயிரிழப்பு என்றவாறு தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து சந்திக்கலாம்.